பாருங்கள், இது கிரேட் ஃபைவ்ல உள்ள அனாலிசிஸ் கொஸ்டின். அனாலிசிஸ் வந்து பேஜி 58 இருக்குது. ஸோ இதில் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். 15 கொஸ்டின்ஸ் வந்து 15 லெசன்ஸில் இருந்து எடுத்திருப்பாங்க. சரி, பாருங்கள், இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், இன் விச் கீ இஸ் திஸ் பீஸ்? ஸோ அதுக்கு இந்த மியூசிக்கை பார்க்குறோம். மியூசிக்கை பார்த்தா அதில் உள்ள ஃபஸ்ட் நோட்டு என்ன நோட்டுன்னு பார்க்கணும். ஸோ இது டைம் சிக்னேச்சர் வந்து ஆர்னு போட்டிருக்கு. ஆர்னா 4/4 அப்படி தானே? ஸோ 4/4 டைம் சிக்னேச்சர். 4/4னா 1வது பாரில் 4 பீட் இருக்கா அப்படின்னு பார்த்தா 4 பீட் இருக்குது. அப்போது இந்த ரூட் நோட்டு இதுதான் ஃபஸ்ட் நோட்டு. ரூட்டை தான் பார்க்கணும். இங்கே மேலே இங்கே ஜி இருக்குது, அதை பார்க்கக்கூடாது. ஸோ முதல்ல கீ சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா ஷார்ப்பு ஃப்ளாட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ நோ ஷார்ப் நோ ஃப்ளாட் அப்படின்னா சி மேஜர் அல்லாட்டின்னா ஏ மைனர். இதில் ரூட் நோட்டை பார்க்குறீங்க. இது வந்து சி இருக்குது. சின்னா சி மேஜர். அப்போது இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் சி மேஜர். ரெண்டாவது கொஸ்டின் என்ன இருக்குது பாருங்கள். இன் விச் ஃபார்ம் நம்ம படிச்சிருக்கோம். பைனரி ஃபார்ம், ஸ்ட்ராஃபிக் ஃபார்ம் அப்படின்னு ஒரு 3 இது படிச்சிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள், கிரேடு 4ல் நம்ம செக்ஷன்னு படித்தோம். இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகிற சாங்கு இங்கேருந்து அப்படியே வருது. இங்கே ஒரு டபுள் பார் லைன் இருக்குது. தருதா பார் நம்பர் 8, 9ல் வந்து ஒரு டபுள் பார் லைன் இருக்குது. ஸோ இதோட ஒரு செக்ஷன் முடியுது. அடுத்தது வேறு செக்ஷன் எதுவும் இல்லை. கடைசி வர ஒரே செக்ஷன் தான். ஆமாம். ஸோ 2 செக்ஷன் இருக்குது. 2 செக்ஷனில் இது 2 வாட்டி படிக்கிறோம். ரெண்டாவது இது 2 வாட்டி. என்னென்னா அங்கே ரிப்பீட் போட்டிருக்காங்கல்ல. ஸோ 1வது செக்ஷன் 2 டைம்ஸு, 2வது செக்ஷன் 2 டைம்ஸ். ஸோ அப்போ இதை என்ன சொல்லணும்? ஏஏபிபி அதான் ஃபார்மு. ஏஏபிபி. ஸோ ஏவை 2 வாட்டி, பி 2 வாட்டி. அப்போ இது வந்து நம்ம பைனரி ஃபார்ம். ஸோ ரெண்டும் வேறு பார்த்திங்களா? ஸோ பைனரி ஃபார்ம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி மேஜர். ஃபார்மில் பைனரி ஃபார்ம். தேர்ட் கொஸ்டின், டு விச் ரிலேட்டட் கீ இஸ் திஸ் பீஸ் மாடுலேட்டட் பை பார் 9? பார் 9ல் பாருங்கள், சியில் ஸ்டார்ட் ஆன சாங்கு பார் 9ல் என்ன நடக்குது? அங்கே ஷார்ப் இருக்குது பாருங்கள். எஃப்க்கு ஷார்ப் இருக்குது. இது ட்ரிபிள் கிளஃப்பு பார்த்துக்கிடுங்க. ட்ரிபிள் கிளஃப்பில் எஃப்க்கு ஷார்ப் இருக்குது. ஸோ எஃப்க்கு ஷார்ப் இருந்தால் சி மேஜருடைய டாமினண்ட்டுக்கு அது ஷிஃப்ட் ஆகிருக்கு, அதாவது மாடுலேட் ஆகிருக்கு. ஸோ என்னென்னா அதோட டாமினண்ட் என்னது? ஜி. அப்போ ஜி மேஜருக்கு ஷிஃப்ட் ஆகிருந்தால் தான் எஃப்க்கு ஷார்ப் வரும். அப்போ இதில் தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஜி மேஜர். ஸோ ஜி மேஜருக்கு அது என்ன எப்படி எழுதணும்? அதுக்கு தான் இவ்வளோ நீள லைன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ரிலேட்டட் மாடுலேட்டட் டு இட்ஸ் dominant key, G major. அடுத்தது circle the first accidental that signals this modulation. 9th பாரில் தான் அது மாடுலேட் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு ஆக்சிடென்டல் எங்கே சிக்னல் ஆகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சிக்னல் ஆயிரும்.
ஏன்னா இந்த 9 வந்து அந்த செக்ஷனாக இருக்கும். ரெண்டாவது செக்ஷன் பாருங்கள், பார் நம்பர் 9 பார்த்தீங்களா, 10லேருந்து ரெண்டாவது செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. 10லேருந்து ரெண்டாவது செக்ஷன். இங்கே டபுள் பார் லைன் இருக்குல்ல. ஸோ பார் இதுக்கு இங்கேவே எஃப் வந்திருக்கு பாருங்கள். பார் நம்பர் 8ல் சிக்னல் இருக்குது, அதுக்கு முன்னாடியே சிக்னல் இருக்குது. இங்கே ஒரு இது என்ன நோட்டு பாருங்கள், FACEF. ஸோ இங்கேயும் ஒரு எஃப் இருக்குது, தெரியுதா, எஃப் ஷார்ப். ஸோ இங்கே பார் நம்பர் இது 8ல் சிக்னல் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி ஆக்சிடென்டல் இருக்க மாதிரி இல்லை. ஓகே, ஸோ பார் நம்பர் 8 அப்படின்னு எழுதணும். பார் நம்பர் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ பார் நம்பர் 8 சர்க்கிள் பண்ணிவிட்டு பாருங்கள், பார் நம்பர் 8ல் அது அந்த நோட்டை இங்கே 7ல் ஒரு ஷார்ப் இருக்குதே, அதை பாருங்கள். 7ல் அது என்ன நோட்டு, அதுவும் எஃப் தான். ஸோ 7லே சிக்னல் ஆகிருக்கு, எஃப் ஷார்ப்பு. ஸோ அதை சர்க்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஒரு லைன் எழுதிடணும். ஸோ இங்கே பார் 7. அப்படின்னா அவங்க அங்கே போய் பார்க்க வேண்டியதில்லை, இங்கே பார்த்துருவாங்க. சரி, அடுத்தது ரீரைட் த வயலின் பார்ட்டு. பார் 23யும் 24ம் 10 ஆர்க் லெஃப்டில் எழுதணும். ஸோ பார் நம்பர் 23 அண்ட் 24, 23, 24 இதுதான் வயலின் பார்ட்டு. இவ்வளோ நோட்டையும் 10 ஆர்க் லெஃப்டில் எழுதணும். இப்போது இது என்ன இருக்குது, ஏ வந்து மிடில் சிக்கு மேலே உள்ள ஏ. அப்போது நீங்கள் இங்கே என்ன எழுதணும் பாருங்கள், 1வது நோட்டு கீ சிக்னேச்சர் ஒன்றும் கிடையாது, டைம் சிக்னேச்சர் வந்து சி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சி போட்டுக்கிடணும். டைம் சிக்னேச்சர் போட்டுட்டு 1வது நோட்டு மிடில் சிக்கு மேலே உள்ள ஏ, CEGA. அப்போது இதுக்கு மேலே ஒரு லைன் போட்டு இதுக்கு மேலே நோட் இருக்கு, இதுதான் ஏ. என்னென்னா இதில் சி இருக்குல்ல, 4th லைனு CEGA. அப்போ இந்த ஏவை இதில் இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு நோட்டாக செக் பண்ணி எழுதணும். சரி, ஸோ அதில் 2 ஏ இருக்குது, செமிக்வேவர். ஸோ செமிக்வேவர் 4 இதில் இருக்க அதே ரிதமை அப்படியே எழுதிட வேண்டிதான். சரி, அடுத்த 4th கொஸ்டின் பாருங்கள், சர்க்கிள். ஓகே, 5th. 6th கொஸ்டின், ரைட் அன் அப்ராப்ரியேட் ரோமன் நியூமரல் பிலோ த செகண்ட் crotchet பீட் ஆஃப் பார் 1. பாருங்கள், செகண்ட் crotchet பீட் ஆஃப் பார் 1. பார் 1ல் டைம் சிக்னேச்சர் பாருங்கள் 4, அப்போ 4 crotchet பீட். அதில் செகண்ட் crotchet பீட்டு, செகண்ட் crotchet பீட்னா இந்த பீட்டு, இந்த பீட்டு இது என்ன ரோமன் நியூமரல் எழுதணும். இது பாருங்கள், இங்கே பி இருக்குது, டி இருக்குது, அண்டு ஜி இருக்குது. அப்போது ஜிபிடி. அப்போ இங்கேவே டாமினண்ட், அதாவது சியோட 5th கார்டு வந்திருக்கு. அப்போ ரோமன் நியூமரல் 5 போடணும். ஓகே, மேலே கார்டு சிம்பிள் எழுதணும் அப்படின்னா அங்கே மேலே ஜி எழுதணும். சரி, கார்டு சிம்பிள் எழுத சொல்லலை, ரோமன் நியூமரல் தான். ஸோ பாட்டமில் 5 போடணும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரைட் அன் அப்ராப்ரியேட் ரோமன் நியூமரல். ரைட் அன் அப்ராப்ரியேட் ரோமன் நியூமரல் பிலோ த செகண்ட் crotchet பீட் ஆஃப் பார் 2. பார் 2ல் செகண்ட் crotchet பீட்டு. பார் 2ல் ஒரு பாரில் 4 crotchet பீட் இருக்குது. பார் 2ல் செகண்ட் crotchet பீட்டு அப்படின்னா
இவ்வளோ நோட்டுக்குள்ளே இங்கே என்ன நோட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா எஃப் இருக்குது, அண்டு டி இருக்குது, ஏ இருக்குது. அதுக்கு அடுத்தது மேலே செமிக் வேவர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, டி, சி, பி அண்டு சி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எஃப்ஏசி இருக்குது. இதில் பாருங்கள், அந்த சி போட்டிருக்காங்கல்ல, சி வந்து பாசிங் நோட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை பார்த்துக்கிடணும், அதை ஒரு சர்க்கிள் பண்ணி வச்சுக்கிடணும். ஸோ அந்த சி பார்த்தா தெரியுதில்ல நமக்கு, அது மேபி பாசிங் நோட்டாக இருக்கும். மிச்ச நோட்டை வச்சு கார்டு ஃபார்ம் ஆகலைன்னா சியையும் சேர்க்கணும். இப்போது அங்கே பாருங்கள், அதில் என்ன நோட்டு இருக்குது, எஃப்ஏசி இல்லை, சியை விட்டாச்சுன்னா டிஎஃப்ஏ இருக்குது. அப்போது டிஎஃப்ஏ எழுதலாம், டிஎஃப்ஏ. அதுக்கு முன்னாடி ஒரு பி கிடக்குது, அப்போ பிடிஎஃப்ஏ அப்படி வரணும், பிடிஎஃப்ஏ. இப்போது இதில் பி வந்து எக்ஸ்ட்ரா நோட்டாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ பிடிஎஃப்ஏ போட்டிங்கன்னா இதில் என்ன கார்டு இருக்குது, பி வந்து எத்தனாவது நோட்டு, சி மேஜரில் 7th நோட்டு. 7th நோட்டு நம்ம என்ன படிச்சிருக்கோம் மேஜர் ஸ்கேலில், 7th நோட்டு ஷுட் பி டிமினிஷ்டு, புரியுதா? அப்போது இதில் ரோமன் நியூமரல் 7 டிமினிஷ்டு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதில் என்னத்துக்கெல்லாம் கீ சிக்னேச்சர் இருக்குதுன்னு பாருங்கள். எஃப்க்கு இல்லை, டிக்கு இல்லை, ஏக்கு இல்லை, எதுக்குமே இல்லை. அப்போ இதை செக் பண்ணி பாருங்கள், டிமினிஷ்டு வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்போது பியை விட்டுட்டு சி, சி ஷார்ப் டி கரெக்டாக இருக்குது. டியை விட்டுட்டு டி ஷார்ப் ஏ, ஏ ஷார்ப் சாரி பி, அடுத்தது டி, டியை விட்டுட்டு டி ஷார்ப் இ, எஃப், எஃப் கரெக்டாக இருக்குது. எஃப்பை விட்டுட்டு எஃப் ஷார்ப் ஜி, ஜி ஷார்ப் வரணும், ஜி ஷார்ப்பு அப்படின்னா பி ஃப்ளாட் வரணும். சரி, ஜி ஷார்ப்பு தானே, ஜி ஷார்ப்புக்கு அப்போ ஏ ஃப்ளாட் வரணும். அப்போது இது வந்து பிடிஎஃப் கிடையாது, இது டிமினிஷ்டு ஒத்து வரல. அப்படின்னா என்ன பண்ணணும், இதில் வேறு என்ன நோட்டு வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ டிஎஃப்ஏ வச்சு செகண்ட் கார்டு வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போது டி மேஜர் வச்சு பார்த்தோன்னா டி எஃப் ஷார்ப் ஏ வரணும். இங்கே டி எஃப் ஷார்ப் இல்லை, அப்போனா டி மைனர் 2 ஸ்மால் போட்டு இங்கே பாருங்கள், இதில் பி கூட மேபி அடுத்த நோட்டோட ஆக்சிலரிக்காக போட்டிருப்பாங்களா இருக்கும். இதில் இங்கே பி இருக்குல்ல, இது நல்லா செக் பண்ணணும். நான் திருப்பி ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இதில் செகண்டு ரோமன் நியூமரல் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? சரி, இது இன்னொரு செக்ஷனில் மீதி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.